This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆழ்கடலின் அடியில் 1886ஆம் ஆண்டு கப்பல் மாலுமிகளுக்கிடையே ஓர் அதிர்ச்சியான தகவல் பரவியது. கடலில் செல்லும் பெரிய கப்பல்களை உலோகத்தால் ஆன பெரிய உடலுடைய விலங்கு தாக்குகின்றது என்பதே அச்செய்தி பரப்பானது உலகமே. இதை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து பிராகட் என்பவரின் தலைமையில் ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் வல்லவரான நெட் என்ற வீரர் உடன் இருக்க போர்க்கப்பல் பெருங்கடலில் பயணம் செய்கின்றன. இக்குழுவில் பியரி என்ற விலங்கியல் பேராசிரியர் தன் உதவியாளர் கான்சிலுடன் அந்த குழுவில் பயணம் மேற்கொள்கின்றார். 3 மாதங்கள் அமெரிக்கா முதல் ஜப்பான் வரை உள்ள பெருங்கடலில் தேடியும் எதுவும் அப்படி கண்ணில் படாததால் தாய் நகரம் நோக்கி அக்கப்பல் நகரும் வேளை தூரத்தில் பளபளப்பான உடலை கொண்ட அந்த விலங்கு நீரை பிளந்து இவர்களை நோக்கி வருகின்றன. கேப்டன் பிராகட் கட்டளையிட துப்பாக்கி குண்டுகள், வலுவான ஈட்டிகள் அந்த உடலை நோக்கி வீசப்பட்டன. அது மிக வேகமாக இவர்களின் போர்க்கப்பலில் மோதி இவர்களை தூக்கி வீசியது. இவர்கள் விழித்து பார்த்தனர். இவர்கள் அந்த பளபளப்பான விலங்கினுள் சிறைப்படுத்தப்பட்டிருந்தனர். அந்த விலங்கு வேறொன்றும் இல்லை, நெமோ என்பவர் உருவாக்கிய நீர்மூழ்கி கப்பல். இந்த நீர்மூழ்கி கப்பல்தான் எல்லா கப்பலையும் தாக்கியவை. நெமோ தனக்கென்று ஒரு உலகத்தையே இக்கப்பலில் உருவாக்கியுள்ளார். என்னுடைய ரகசியம் தெரிந்த உங்களை வெளியில் விடமாட்டேன். கப்பலும் கரைக்கு போகாது என்று நெமோ கூறினார். ஆழ்கடலுக்கு அடியிலிருந்து தப்பிக்க முயன்றும் முடியவில்லை. நீர்மூழ்கி கப்பலிலேயே அவர்களின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஏனெனில் எல்லா வசதிகளுடன் நூலகமும் அருங்காட்சியகமும் அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்தது. திடீரென்று ஒரு நாள் மணல் திட்டில் கப்பல் சிக்கிக் கொண்டு விட்டது. கடல் நீர்மட்டம் உயர்ந்தால்தான் கப்பல் செல்ல முடியும் என்று நெமோ கூறிவிட்டார். பேராசிரியர் பியரி, நெட், கான்சில் மூவரும் நெமோவின் அனுமதி பெற்று பக்கத்தில் உள்ள தீவுக்கு சென்று காய்கறிகளை சேகரித்து படகில் ஏறும் பொழுது மனிதர்களை கொன்று தின்னும் பழக்கமுடைய அத்தீவு மனிதர்கள் இவர்களை துரத்த இவர்கள் படகில் ஏறி தப்பிட்டு நெட்டிலஸ் கப்பலுக்குள் சென்று கதவை மூடினர். அந்த தீவு மனிதர்கள் கதவருகே காத்திருந்தனர். பௌர்ணமி அன்று கடல் நீர்மட்டம் உயர கதவை திறந்து சுவாசத்தை புதுப்பித்து செல்லலாம் என கதவை திறக்க உள்ளே படி வழியாக காட்டுவாசிகள் இறங்க முயல யாரும் உள்ளே வர இயலவில்லை. நெமோ வைத்த மின்சாரத்தில் அனைவரும் இறந்தனர். பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டிலஸ் வரும் பொழுது நெமோ பியரியுடன் இங்கு முத்த கொளியல் நடக்கும். அந்த பருவம் இன்னும் வரவில்லை. இருப்பினும் நாம் முத்து சிற்பிகளை சேகரிப்போம் என இருவரும் கடலில் குதிக்க இவர்களுக்கு முன் ஒரு இந்தியர் மூச்சை அடக்கி கொண்டு முத்து சிற்பிகளை சேகரிக்க தொடங்கினார். அப்பொழுது அவரை நோக்கி வந்த சுறாமீனை நெமோ தம் கைகளிலிருந்த வாளால் குத்தி கிழித்து அந்த மனிதரை காப்பாற்றினார். மீண்டும் அவர்களின் பயணம் தொடர்ந்தது. வழியில் இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நடைபெற்ற போரின் போது கடலில் முழுங்கடிக்கப்பட்ட கப்பல்களை பார்த்து
அதில் இருந்த தங்கம், வெள்ளி, வைரம் ஆகியவற்றை அள்ளி கொண்டனர். கடலில் ஏற்பட்ட பூகம்பம், எரிமலை காரணமான கடலில் முழுங்கி போன அட்லாண்டிஸ் என்னும் நகரத்தின் இடிபாடுகளை கண்டு வியந்தனர். அந்த நீர்மூழ்கி கப்பல் பூமியின் தென் துருவத்திற்கு சென்றது. அங்கு அவர்கள் பென்குயின், கடல் சிங்கம் போன்ற அரிய பறவைகள், விலங்குகள் கண்டனர். இப்படி பல நாட்கள் கடந்தன. சிறையில் இருக்கும் இவர்களுக்கு தப்பித்து விடுவோம் என்ற எண்ணம் துளியும் இல்லை. ஒரு நாள் தூரத்தில் ஒரு கரை தெரிய தப்பிட்டு விடலாம் என்ற எண்ணத்துடன் அவசரகால படகில் ஏறி தப்பிக்க முயலும் போது நாட்டிலஸ் நீர்மூழ்கி கப்பல் பெரும் கடல் சூழலுக்குள் சிக்கிக் கொண்டது. தப்பிக்க தயாராக இருந்த இந்த மூவரும் அதில் சிக்கி தூக்கி வீசப்பட்டனர். கண்விழித்து பார்த்தபோது நார்வே நாட்டின் கடற்கரையில் மீனவரின் குடிசையில் இருந்தனர். தப்பித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு இருந்தது. நன்றி, வணக்கம்.